ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 2024 CSK vs RCB ஃபஸ்ட் மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். மாடல் டீம் ஒரு டீமும் ஒரு ஃபார்மெட்டில் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ IPL ஃபுல்லாமே ரெகுலராக ஒவ்வொரு மேட்ச்க்கும் 2 வீடியோஸ் வந்துடும். ஸ்டாட்ஸ் அண்ட் அனலைசிஸ் ஃபஸ்ட் வீடியோ, ஒரு ஃபுல் அனலைசிஸ் வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 10 கிராண்ட் லீக் டீம்ஸ்க்கான மாடல் டீம்ஸ் வச்சு ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஸோ உங்களுக்கு எல்லா மேட்ச்க்குமே 2 வீடியோஸ் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம வந்து வெப்சைட்டும் வச்சுருக்கோம். வெப்சைட்லேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டாட்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணிடுவோம். அதை வந்து கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வெப்சைட் லிங்க். அண்ட் டெலகிராம்லேயும் நம்ம அதை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் அதுலேயும் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். டீம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி Vision 11 ஆப்பை பற்றி பார்த்துடலாம். Vision 11 ஆப் பார்த்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் அண்ட் பெஸ்ட் ஸ்மால் லீக் ஆப். ஃபஸ்ட்டு Vision 11 ஸ்மால் லீக்காகவே க்ரியேட் பண்ணப்பட்ட ஆப் தான் Vision 11. ஸோ ஸ்மால் லீக் தான் ஃபேமஸாக இருந்துச்சு. GL வந்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ரெகுலராக ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும் Vision 11 வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப் ஸ்மால் லீக்குன்னு. இப்போ வந்து CSK vs RCB மேட்ச்சில் GLம் போட்டுட்டாங்க. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 15 lakhs. ஸோ 15 lakhsக்கான GL கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு கிவ்அவேஸ் போடுவாங்க. 20Kலேருந்து 1 lakh வரைக்கும். ஸோ நார்மல் மேட்சஸ்க்கு 20K கிவ்அவேவும், IPL மேட்சஸ்க்கு ஒரு மேட்ச்க்கு 50K 1 lakh கிவ்அவே கான்டெஸ்ட் போடுவாங்க. அது நியூ மெம்பர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக யாராச்சும் அது கண்டிப்பாக IPL வந்து நியூ மெம்பர்ஸ் வந்து ப்ளே பண்ண வருவீங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து கிவ்அவே கான்டெஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பெய்ட் கான்டெஸ்ட் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ₹0 உங்களுக்கு ப்ரைஸும் தருவாங்க. அதுதான் கிவ்அவே. CSK RCB மேட்ச்க்கு 1 lakh rupees கண்டிப்பாக கிவ்அவே போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் Vision 11ல் IPLக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 crore இல்லை 2 crores வந்து லீடர் போர்ட் போடுவாங்க. அதையும் நீங்கள் ப்ளே பண்ணலாம். ரெகுலராக நீங்கள் எது வேணால் ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், GLஆக இருக்கட்டும். அது ரெகுலராக ப்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும். எந்த டீம் போட்டாலும் எத்தனை டீம் போட்டாலும் எந்த டீம் ஹை பாயிண்ட்டில் வருதோ அந்த பாயிண்ட் வந்து லீடர் போர்டு கன்சிடர் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ரெகுலராக ப்ளே பண்ணால் போதும். எல்லா மேட்ச்சுக்கும் நீங்கள் வந்து லீடர் போர்டில் ஒரு பொசிஷன் வரலாம். அந்த பொசிஷனுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு IPL மூலியம் அப்டேட் ஆயிரும். ஸோ இன்னும் லீடர் போர்டு அலௌன்ஸ் பண்ணதும் அதையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 7+4 பிளேயர்ஸ் ஃபார்மெட்டு இருக்குது, 10+1 பிளேயர் ஃபார்மெட்டு இருக்குது. 10:1, 7:4. ஸோ ரெண்டுமே இந்த ஆப்பில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு எது வந்து ஈஸியாக வின்னிங்ஸ் தருதோ, எது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நீங்கள் அதை வந்து ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரா ஃபேண்டசி பார்க்கலாம். குபேரா ஃபேண்டசி பார்த்தீங்கன்னா ஒரு டியோ ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு பிளேயரை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 5 பிளேயர்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் கான்டெஸ்ட் உள்ளே போனீங்கன்னா ஏதாவது ஒரு கான்டெஸ்ட் கிளிக் பண்ணி முகமது ரிஸ்வான் அந்த மாதிரி இருக்க, டேவிட் வில்லே, நசீம் ஷா, இதில் இருக்க 5 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தரை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆப்போனன்ட் இன்னொரு பிளேயரை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் யார் ஹை பாயிண்ட் வராங்களோ அவங்க தான் வின்னர். அதுதான் ஒரு பிளேயரை வச்சு ப்ளே பண்ணுறது. குபேராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பிளேயர் தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் நல்ல ப்ராஃபிட் வரும், நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஸ்க்கான லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெஃபர் கோட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஸுக்குமே 2K Tech தான். நீங்கள் 2K Tech ரெஃபர் கோட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கேஷ் போனஸ் கிடைக்கும். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குபேரா ஃபேண்டசி ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா IPLக்கு ஒரு நியூ அப்டேட் தரப்போகிறதா வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. வந்ததும் அதை இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அந்த அப்டேட் வந்ததும் நம்ம வந்து அதை நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக வந்து ஸ்மால் லீக், கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ், அப்புறம் ஃபைனல் ஸ்மால் லீக் டீம், டியோ ஆப்ஷன்ஸ் எல்லாமே லைனுக்கு அப்புறம் டெலகிராமில் போஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராமுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங்க்கு ஃபேவராக ஒரு டீம், பேட்டிங் ஃபார்மேட்டில் ஒரு டீம் எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா MS தோனி, விராட் கோலி, ருத்ராஜ் கெய்க்வாட், மிச்சல், ஃபேப் டூப்ளசிஸ், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், மொயின் அலி, சச்சின் ரவீந்திரா, முகமது சிராஜ், தீபக் சகர் இவங்களாம் இருக்காங்க. ஸோ ஓப்பனர்ஸே வந்து விக்கெட்ஸ் போகாமல் ப்ளே பண்ணிடுவாங்க. பேட்டிங் ஃபேவராக போயிடும்ன்ற ஒரு ப்ரெடிக்ஷனில் வந்து அது ஒரு ஃபார்மேட்டில் வந்து நான் வந்து கேப்டன் வந்து ஃபேப் டூப்ளசிஸ் அண்ட் கெய்க்வாடை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் சச்சின் ரவீந்திரா, விராட் கோலி கூட ட்ரை பண்ணலாம். அவங்களும் ஓப்பனர்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணலாம். அவங்களும் நல்ல சாய்ஸஸ் தான். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். இப்போது நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங்க்கு ஃபேவரான டீம். இதில் வந்து MS தோனி, விராட் கோலி, ஃபேப் டூப்ளசிஸ் எல்லாம் அவுட் ஆகிடுவாங்க. விராட் கோலி மட்டும் ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணுவார்ன்ற ஒரு ஃபார்மேட்டில் நான் வந்து விராட் கோலி சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிடில் சிவம் தூபே, மேக்ஸ்வெல், ஜடேஜா, ரவீந்திரா, முகமது சிராஜ், 5 பவுலர்ஸ் எடுத்திருக்கேன் நான் பவுலிங் ஃபார்மேட் டீம்னால். ஸோ தீபக் சகர், அல்ஜாரி ஜோசப், ஏதீப் சாதுர் தாகூர். இதில் வந்து கேப்டன் வந்து ரவீந்திர ஜடேஜா வந்து மோஸ்ட்லி ஹை விக்கெட் எடுப்பார். மிடில் இவர் வந்து நிறையா விக்கெட் எடுப்பார். அப்புறம் இனிஷியலாக போடுறப்போ தீபக் சகர் ஃபஸ்ட்டு பவர் பிளேயில் போடுறப்போ அவருக்கு விக்கெட்ஸ் நிறையா கிடைக்குன்ற மாதிரி அவரை வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து பவுலிங் ஃபார்மேட் டீம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் ஃபேவர் டீம். இதில் வந்து தினேஷ் கார்த்திக், மிச்சல்,
இதே வந்து ஓப்பனர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்னால அவங்க 1 டவுன் 2 டவுன் மிடில் ஆர்டர்ஸில் வரனால மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸே எடுத்து ஓப்பனிங்கில் விக்கெட் இனிஷியலாக போயிடும், அதுக்கப்புறம் வரவங்க தான் ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற ஒரு ப்ரிடிக்ஷனில் வந்து இந்த டீம் இருக்குது. அப்புறம் படிதார், ரஹானே, மேக்ஸ்வெல், ஜடேஜா, கேமரான் கிரீன், மொயின் அலி, ரச்சின் ரவீந்திரா, அல்சரி ஜோசப், தீக்ஷனா. ஸோ இது வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஒரு ஓப்பனர் தான், பட் இருந்தாலும் ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங்கும் போடுவார். ஸோ அதனால் வந்து அவரை கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் அஸ் யூஸ்வல் மேக்ஸ்வெல் ஒரு டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டர் ஈஸியாக ட்ரை பண்ணேன். இதை நீங்கள் வந்து இன்டர்சேஞ்சும் பண்ணிக்கலாம். மேக்ஸ்வெல் கேப்டனாக போட்டு ரச்சின் ரவீந்திரா வைஸ் கேப்டனாக போட்டுக்கலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டீம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு ஃபேவராக ஒரு டீம். ஸோ ஒன் சைட் டீம் சொல்லலாம். இதை 794 தான் வந்திருக்கு, பட் இருந்தாலும் இது ஒன் சைட் டீம் தான். இதில் வந்து அதான் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நம்ம ப்ளே பண்ணதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் டீம் பார்ப்போம். எல்லாருமே போய் ஒரு கிராண்ட் லீக் ஒரு மேட்ச் முடியுதுன்னா நம்ம போட்ட டீம் எப்படி இருக்குது, ட்ரீம் டீம் எப்படி இருக்குது, நம்ம எல்லாமே செக் பண்ணுவோம். அந்த மாதிரி செக் பண்ணதில் அதிகபட்சமாக நான் வந்து 9:2 ஃபார்மெட்டில் ட்ரீம் டீம் வந்திருக்கதை பார்த்துருக்கேன். அதாவது ஒரே டீமில் வந்து 9 பிளேயர்ஸும் இன்னொரு டீமில் 2 பிளேயர்ஸ் மட்டுமே ட்ரீம் டீமில் இருக்க மாதிரி ஒரு டீம் பார்த்துருக்கேன். அது எதுலனா சவுத் ஆஃப்ரிக்கா T20 பார்த்த ஞாபகம் எனக்கு. அதே மாதிரி 8:3 டீமும் நான் பார்த்துருக்கேன் சவுத் ஆஃப்ரிக்கா T20. நீங்கள் அதிகபட்சமாக எந்த ஃபார்மேட்டில் டீம் பார்த்துருக்கீங்க ட்ரீம் டீம்ன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். 10:1 வந்திருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்கள் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டீம் பார்த்துடலாம். தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, ருத்ராஜ் கெக்வாட், மிச்சல், ரஹானே, படிதார், மேக்ஸ்வெல், ஜடேஜா, ரச்சின் ரவீந்திரா, தீபக் சகர், ஷாதுல் தாகூர். ஸோ இது வந்து சிஎஸ்கே ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் டெத்தில் வந்து ஷாதுல் தாகூர் போடுவார். ஸோ ஹை விக்கெட், அது ஒன் சைட் தான். இவர் அதிகபட்சமாக விக்கெட் எடுத்து ரஹானே வந்து ஹை ஸ்கோர் பண்ணி மேட்ச் வின் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ஒரு ஒன் சைட் டீம் ஃபார்மேட் இது. ஸோ தாகூர் வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் ரஹானே. நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். இது வந்து ஆர்சிபிக்கு ஒன் சைடாக ஒரு டீம் போட்டிருக்கோம். ட்ரீம் டீம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணால் வரும். நான் சொன்ன மாதிரி 9:2 நான் பார்த்துருக்கேன், 8:3 நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து எப்படி வேணால் வரும். சம்டைம்ஸில் ஸ்டாட்ஸ் அண்ட் அனலைஸ் படி வரும். மேக்ஸிமம் இருக்கும், ஸ்டாட்ஸோட பெனிஃபிட்ஸ் வந்து அந்த டீமில் இருக்கும். இருந்தாலும் நம்ம சம் மேட்சஸில் வந்து நம்ம எதிர்பார்க்காத விதமாக வந்து ட்ரீம் டீம் வரும். 9:2, 8:3 அந்த மாதிரிலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். இதில் எம்எஸ் தோனி, விராட் கோலி, ஃபேப் டு பிளெசிஸ், சிவம் துபே, ரஹானே, மேக்ஸ்வெல், ஜடேஜா, கேமரான் கிரீன், முகமது சிராஜ், தீப் அண்ட் கரண் சர்மா. இதில் வந்து கேப்டன் முகமது சிராஜ். ஆர்சிபி ஃபஸ்ட் பவுலிங் மாதிரி சிராஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டனை பொறுத்த மட்டும் ஸ்டாண்டர்ட் பிளேயர்ஸ் தான் மேக்ஸிமம் மேட்சஸில் கேப்டன் அண்ட் வைஸ் சாய்ஸாக வருவாங்க. லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் டீமில் இருப்பாங்க, பட் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸாக வர்றது கொஞ்சம் சான்ஸ் கம்மி தான். பட் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் டீமில் இருப்பாங்க எப்போயுமே. நீங்கள் வந்து பிக் பண்ணுறப்போ 1 or 2 லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் உங்களுக்கு தோன்றவங்களோ இல்லை அந்த ஸ்டாட்ஸுக்கு அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு இருக்கவங்க வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸில் தான் வந்து ரொம்ப லோ தான், அதோட சான்ஸ் வந்து லோ தான். இருந்தாலும் வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கு தான். ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். முகமது சிராஜ் கேப்டன், ஃபேப் டு பிளெசிஸ் வந்து ஹை ஸ்கோர் பண்ணுவாருன்ற மாதிரி வைஸ் கேப்டன் நான் போட்டிருக்கேன். அப்போ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். வீடியோ டியூரேஷன் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா போயிடுச்சு எனக்கே தெரியாமல். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து டீம்ஸ் பார்த்துடலாம். இந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி, விராட் கோலி, ருத்ராஜ் கெக்வாட், ஃபேப் டு பிளெசிஸ், ரஹானே, மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், மொயின் அலி, ரச்சின் ரவீந்திரா, முகமது சிராஜ், தீக்ஷனா. ஸோ இதில் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டவுன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு ஃபேவராக வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துருக்கோம். ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேன்ஸ் கேமரான் கிரீனும் 1 டவுன் தான், ரஹானேவும் 1 டவுன் தான். ஸோ அதனால் அவங்கள வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு ஃபேவராக ட்ரை பண்ணியிருக்கோம். அதாவது மிச்சல் வந்து 2 டவுன், ஐ திங்க் 2 டவுன். தினேஷ் கார்த்திக்கும் அதே மாதிரி தான். ஸோ மிடில் வரவங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும், அவங்க நல்லா ஹை ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற மாதிரி எடுத்திருக்கோம். தினேஷ் கார்த்திக், மிச்சல், சிவம் துபே, படிதார், பிரபு தேசாய், ஜடேஜா, மொயின் அலி, ரச்சின் ரவீந்திரா, முகமது சிராஜ், தாகூர், கரண் சர்மா. மிச்சல் கேப்டன், தினேஷ் கார்த்திக் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டர்ஸ்க்கு ஃபேவராக போட்டிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் சிவம் துபே கேப்டன், படிதார் வைஸ் கேப்டன். ஸோ ஹிட்டர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்குன்ற மாதிரி எடுத்திருக்கோம். எம்எஸ் தோனி, டு பிளெசிஸ், சிவம் துபே, ராஜ் படிதார், மேக்ஸ்வெல், ஜடேஜா, கேமரான் கிரீன், மொயின் அலி, ரவீந்திரா,
முகமது சிராஜ், தீபக் சகர். கேப்டன் சிவம் துபே, வைஸ் கேப்டன் வந்து படித்தார். நெக்ஸ்ட் டீம் வந்து பேஸ் பவுலிங்க்கு, அதாவது சென்னையில் வந்து ஸ்பின்னுக்கு தான் மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிச் ரிப்போர்ட் படி அதுதான் வந்து ஸ்பின்னுக்கு தான் ஃபேவராக இருக்கும். பட் இருந்தாலும் பேஸுக்கு ஃபேவராக ஒரு டீம் ட்ரை பண்ணியிருக்கோம் ரிஸ்கா. எம்எஸ் தோனி, ருத்ராஜ் கெக்வாட், ஃபேப் டூ பிளஸிஸ், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், சச்சின் ரவீந்திரா, முகமது சிராஜ், சகர், தாக்கூர், ஆகாஷ்தீப், அல்சாரி ஜோசப். ஸோ கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா தீபக் சகர். இனிஷியலாக நல்லா பேஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் இனிஷியலில் விக்கெட் எடுத்துடுவார்ன்ற மாதிரி. அதே மாதிரி நல்ல ஒரு பேஸர் வந்து அல்சாரி ஜோசப். ஸோ அவரை ஈஸியாக ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னுக்கு ஃபேவராக போட்டிருக்கோம். இதான் ஸ்டாட்ஸ் படி. ஏன்னா சேப்பாக்கில் ஸ்பின்னுக்கு தான் மோஸ்ட்லி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி தான் பிச் ரிப்போர்ட். தினேஷ் கார்த்திக், விராட் கோலி, சிவம் துபே, ரஹானே, மேக்ஸ்வெல், ஜடேஜா, மோயின் அலி, சச்சின் ரவீந்திரா, தாக்கூர், தீக்ஷனா அண்ட் கரண் சர்மா. கேப்டன் வந்து தீக்ஷனா, வைஸ் கேப்டன் மோயின் அலி. ஸோ சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸாக தான் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணியிருக்கோம். நம்ம 10 டீம்ஸ் 10 ஃபார்மேட்ஸில் பார்த்தாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இல்லை இன்னும் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும், வேறு மாதிரி ஏதாவது போஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா மேட்சஸ்க்குமே உங்களுக்கு வந்து கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸுக்கான வீடியோ வந்து வந்துடும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் வேணும், இல்லை இந்த வீடியோவில் ஏதாச்சும் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.